ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, தூதுவளை ஹெர்பல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தூதுவளை என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நெஞ்சு சளி, அப்புறம் ஆஸ்துமா, அப்புறம் பிளட் பியூரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மூச்சு திணறல், அதுக்கப்புறம் சளி, நார்மலாக பிடிக்கிற சளி, காய்ச்சல், இது எல்லாமே, டயர்ட்னஸ்ஸு, பசியின்மை, அஜீரண கோளாறு, இது எல்லாமே நம்ம தூதுவளை நல்லா சுடு தண்ணீரில் கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடித்தா இது நம்மளுக்கு ரொம்ப கெடுக்கும். இது ஒரு அருமையான ஒரு ஹெர்பல் மூலிகை. இது பொதுவாகவே நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் சரி, வெளிப்புறத்துலேயும் சரி, இது வளரும். தூதுவளையோட நீங்கள் ஒரு 5-6 லீஃபு துளசி போட்டால் கூட உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு தான். ஒரு இலை பீட்டல் லீஃப், அதாவது வெத்தலை போடலாம். ஸோ இந்த 3 போட்டு நீங்கள் சுடு தண்ணியில் வச்சு வீக்லி த்ரைஸ், அதாவது 3 டைம் வீக்லி குடித்தா கூட போதும். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குடித்தா போதும். உங்களுக்கு லங்ஸில் இருக்கிற அழுக்கை ஃபுல்லாக இது கிளியர் பண்ணும். ப்ரீத்திங் ப்ராப்ளத்தை சரி செய்யும். அது போக உங்களுக்கு ஆஸ்துமா ரிலேட்டடு, சைனஸு, இது எல்லாமே தூதுவளை சரி பண்ணக்கூடியது. காய்ச்சல் சரி பண்ணும். ஸோ இது ஒரு அற்புதமான மூலிகை. எல்லாரும் இதை பயன்படுத்திக்கோங்க, இந்த மூலிகையை.